அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் தற்போது உள்ள ஒரு கட்டமைப்பு என்பது பணத்தை வைத்து, பொருளாதாரத்தை வைத்து உருவாக்கப்பட்டுள்ள ஒரு கட்டமைப்பு ஆகும். இந்த பொருளாதார கட்டமைப்பு என்பது பணத்தை வைத்து உருவாக்கியது என்பதெல்லாம் சில நூற்றாண்டுகளாகத்தான். அதற்கு முன் பல்வேறு விதமான கட்டமைப்பில் இந்த உலகம் இருந்துள்ளது. மனிதர்களுடன் அடுத்த முன்னேற்றத்தின் உலக கட்டமைப்பை மாற்றி அமைப்பதன் தேவை என்பது தற்போது உள்ளது. உலகம் முழுவதும் தற்போது உள்ள இந்த கட்டமைப்பு, அதாவது சிஸ்டம்னு இங்கிலீஷில் சொல்லலாம், இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டுமா என்றால் தற்போது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும். ஏன் மாற்ற வேண்டும் என்றால், இந்த சிஸ்டம் என்பது உலகம் முழுவதும் வெல் எஸ்டாப்ளிஷ்டு, இப்போது பக்காவாக இருந்தாலும் கூட இதில் கோடிக்கணக்கான குறைகள், கோடிக்கணக்கான தவறுகள் உள்ளன இந்த சிஸ்டத்தில். அந்த தவறுகள் என்பது நாம் முழுவதுமாக நிவர்த்தி செய்தாலும் புதிதாக கோடிக்கணக்கான தவறுகள் என்பது இந்த சிஸ்டத்தில் உருவாகி கொண்டே தான் இருக்கும். இந்த சிஸ்டத்தை தவறுகளையும் குறைகளையும் நிவர்த்தி செய்வதில் என்பது முடியாத காரியம். எனவே இதற்கு ஒரு மாற்று தேவை. மாற்று சிஸ்டம் கண்டிப்பாக இந்த உலகிற்கு தேவைப்படுகிறது. அப்படி ஒரு மாற்று சிஸ்டம்தான் எர்த்விங் என்று நான் கூறுகிறேன். அதாவது உலகில் உள்ள மக்களை தற்போது பிரிவினைகள், பல்வேறு பிரிவினைகள் இருக்கின்றன. அதில் ஒரு முக்கிய பிரிவினை என்பது இடதுசாரி வலதுசாரி, அதாவது லெஃப்ட் விங் ரைட் விங் என்று பிரித்து வைத்துள்ளார்கள். நான் தற்போது சொல்லும் இந்த எர்த்விங் என்பது ஒரே குடும்பம், அதாவது உலகம் முழுவதும் மக்கள் பிரிவினை கூடாது என்பதின் முதல் தொடக்கம்தான் எர்த்விங். அதாவது அனைத்து மக்களுக்கான, எர்த்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான உலகம் என்பதுதான் எர்த்விங். அப்படின்னா உலக மக்களுடைய பிரிவினை முதல்ல அங்கே தடுத்து நிறுத்தின. அடுத்த உலக மக்களை பிரிவினை பண்ணுற விஷயங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனி கரன்சி, தனி ஜிடிபி, தனி நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அப்புறம் நேஷ்னல் ஆந்தெம்மு, அப்புறம் பாஸ்போர்ட்டு, விசா, இந்த சிட்டிசன்ஷிப்பு, இது எல்லாமே உலக மக்களை பிரித்தாளக்கூடிய விஷயங்கள். இது மேஜர் பார்ட்டு. அதே மாதிரி மதங்கள், இனங்கள், மொழிகள் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி பிரிவினைகள், இது எதையுமே இந்த உலகத்தில் இனிமேல் அடையாளப்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். பாஸ்போர்ட், விசா இவர்களுக்கெல்லாம் தடை ஏற்படுத்தப்பட வேண்டும். மணி பேஸ்டு இந்த எக்கனாமிக் சிஸ்டம் என்பது நாம் கண்டிப்பாக ஒரு மாற்ற வேண்டிய எதிர்கால உலக மக்களின் தேவைகளுக்காக, ஒற்றுமைக்காக, மக்களின் ஒரு நல்ல வாழ்க்கை, எதிர்கால சந்ததியின் நல்ல வாழ்க்கைக்காக இந்த ஒரு சிஸ்டத்தை மாற்ற வேண்டும். அதாவது கோடிக்கணக்கான குறைகள் உள்ள ஒரு சிஸ்டத்தை மாற்றாமல் அந்த சிஸ்டத்திலே வாழ்வது என்பது சரியான முறை அல்ல. எனவே உலகத்தில் உள்ள இந்த சிஸ்டத்தை நாம் மாற்ற வேண்டும். அப்படி உலகம் முழுவதும் அனைத்து மக்களுக்குமான ஒரு சிஸ்டம் கொண்டு வர வேண்டுமென்றால் அது எர்த்விங். இது என்ன எர்த்விங்னாக்கா, இந்த எர்த்விங் என்பது உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு சமமான ஒரு அரசுடைமையாக்கப்பட்ட 100% அரசுடைமையாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அதாவது இந்த சிஸ்டத்தில் கண்டிப்பாக ஒரு பிறந்ததிலிருந்து 25 வயது வரை இந்த உலகில் அவர்கள் இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் வாழலாம். அதற்கு பிறகு 25 வயதிலிருந்து 60 வயது வரை இந்த உலகிற்கு அனைவரும் கட்டாயம் அரசுக்கு வேலை செய்தாக வேண்டும். அதாவது
100% அரசுடைமையாக்கப்பட்ட அரச கட்டமைப்பில் வயது மற்றும் உடல் தகுதி அடிப்படையில் கட்டாயம் இந்த உலகில் வேலை செய்தாக வேண்டும். வேலை செய்யாமல் இந்த உலகில் ஒருவரும் வாழ முடியாது. அந்த வேலை என்பது 25 வயதிலிருந்து 60 வயது வரை இருக்கும். சரி, 60 வயதுக்கு மேலே உள்ள அனைவரும் இந்த உலகில் ராஜாக்கள், ராணிகள் என்று கருதப்படுவார்கள். அதாவது 25 வயது வரை, பிறந்ததிலிருந்து 25 வரை அவர்கள் இளவரசிகளாகவும், அதற்கு பிறகு 25லிருந்து 60 வயது வரை அவர்கள் வேலை செய்பவர்களாகவும், அதன் பிறகு 60 வயதுக்கு மேல் அரசிகளாகவும் இந்த உலகில் வாழும் கட்டமைப்பு. சரி, இந்த வேலை அமைப்பு என்பது எதை அடிப்படையில் என்றால் வயது மற்றும் உடற்தகுதி அடிப்படை என்று கூறுகிறேன். அதாவது வயதுனா சிறு வயது, இப்போ 25 வயதுலேருந்து ஒரு 30 வயதும் மிகவும் கடினமான வேலைகளை இந்த உலகில் உள்ள அனைவரும் செய்ய வேண்டும். அதன் பிறகு 30 வயதிலிருந்து 35 வயது வரை சிறிது கடினமான வேலை, அப்புறம் 35லேருந்து 40 வயது வரை கொஞ்சம் கடினமான வேலைகள் குறைந்துடும். அவ்வாறு வயது அதிகரிக்க உடல் குறைவான வேலைகள் அந்த கட்டமைப்புகளை அப்படி கொண்டு போய் வேலை செய்ய மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டமைப்பை உருவாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி வேலை என்பது 11 மாதங்கள் வேலை, 1 மாதம் விடுமுறை என்ற முறையில் உலகம் முழுவதும் கட்டமைக்கப்படும். அந்த 30 நாட்கள், 11 மாதம் தவிர்த்து 30 நாட்கள் என்பது வருடத்திற்கு 2ஆகவோ அல்லது ஒரே மாதமாகவோ விடுமுறை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். இந்த உலகில் 100% அனைவருக்கும் ஒரே மாதிரியான வீடுகள் கட்டுவது தான் முதல் கட்ட வேலை. உலகம் முழுவதும் அது நகரப்பகுதி ஒரு கட்டமைப்பாகவும், கிராமப்பகுதி விவசாய பகுதியில் ஒரு கட்டமைப்பாகும். அதாவது இப்போ நகரப்பகுதிகளெலாம் அடுக்குமாடி கட்டிடலாம். கிராமப்பகுதினா முடிஞ்ச வரையும் அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுவதும், இல்லை தனி வீடுகள் கட்டமைப்போ, அது மலைப்பகுதியில் வேறு மாதிரி வீடுகள் கட்டமைப்பு இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரியான கட்டமைப்பு இருக்கும். ஆனால் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட அனைவருக்கும் ஒரே மாதிரியான வீடுகள் தான் கட்டப்பட வேண்டும். அந்த கட்டமைப்பு என்பது உலக மக்கள் எண்ணிக்கை அனைவருக்கும் கட்டி முடித்த பிறகு கூட அடுத்து வரக்கூடிய அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இந்த உலகில் பிறக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு வீடுகளாக உருவாக்கி கட்டமைப்புகள் தயார் நிலையில் இருக்க விட வேண்டும். அந்த வீடு என்பது அவங்களுக்கு எப்போது வழங்கலாம் என்றால், அவர்களுக்கு திருமணம் என்ற ஒரு கட்டமைப்புக்குள் அவர்கள் வரும்போது அவர்களுக்கு அந்த வீடுகள் வழங்கப்படலாம். இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதே பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே, அந்த மாதிரி ஒரு குடியிருப்பு பகுதியிலே அவர்களுக்கு வீடுகள் அமைவது வாய்ப்பு உள்ளது என்றால் அந்த மாதிரியான அமைப்பையும் உருவாக்கி தர வேண்டும். மேலும் உலகம் உள்ள மக்கள் உலகம் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம். எந்த ஒரு தடையும் கிடையாது. பாஸ்போர்ட், விசா, பல்வேறு இமிக்ரேஷன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உலகில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் வாழலாம். சப்போஸ் வேறு உலகத்தில் வேறு பகுதியில் வாழணுன்னாலும் அவங்களுக்கு வீடு கட்டமைப்பு இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உலகம் ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் உலகில் எந்த வீட்டில் இருந்தாலும் ஒரே மாதிரியான வீடு கட்டமைப்பு தான் இருக்க போகுது. எங்கே வேணாலும் இருக்க போகிறாங்க. அதனால் பிரச்சனைகள் இருக்காது. சரி, இந்த வீடு கட்டமைப்பு இப்போ தற்போதுள்ள வீடுகளுடைய கட்டமைப்புலாம் இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படியே இருப்பாங்க. ஆனால் இனிமேல் கட்டமைக்க போகிற வீடுகளில் தான் நம்ம இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் உலகம் முழுவதும். ஸோ ஒரே மாதிரியான வீடுகள் என்பது இனிமேல் மக்கள் எல்லாம் முடிவு செய்து ஒன்றாக இணைந்து கட்டப்போகிற வீடுகள் அனைத்துமே ஒரே மாதிரியான வீடுகளாகத்தான் கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டி முடிச்சுட்டு அந்த வீடுகளை அவங்களுக்கு
கொடுக்கும்போது, அதாவது திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு வழங்கும்போது அதில் அனைத்து விதமான ஃபெசிலிட்டியும் அதில் வீட்டில் இருக்க மாதிரி தான் கட்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது மாதிரி முன்னுரிமை சில டெக்னாலஜி அதெல்லாம் முன்னுரிமை யாருக்கு வழங்கப்பட வேண்டும்னா, உற்பத்தி ஆகக்கூடிய டெக்னாலஜி பெனிஃபிட்லாம் வயதின் அடிப்படையில் பெரிய முதிர்ந்தவர்களுக்கு அந்த டெக்னாலஜி அமைப்பு கட்டமைப்பு வந்து முதலில் சென்றடைய வேண்டும். அப்புறமேடு பரவலாக வயது குறைய குறைய அவர்களுக்கு தனியாக அந்த கட்டமைப்பு என்று சென்று சேரும்படியாக சிஸ்டத்தை உருவாக்கப்பட வேண்டும். அதன் பிறகு இது வந்து பார்த்தோன்னா, நான் சொல்கிறது எல்லாமே இப்போது ஃபஸ்ட்டு இருப்பிடத்திற்கான ஒரு கட்டமைப்பை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடுத்தது வந்து உணவு கட்டமைப்பு. உணவு என்பது மிக முக்கியமானது. உலக மக்களுக்கு தேவை வந்து உணவு வந்து பல்வேறு உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதில் மாமிச உணவு, இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி பல்வேறு விதமான தானியங்கள், மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு நிறையா இருக்குது. இப்போது நாம் இந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழ வகைகள் அதற்கு முன்னுரிமை வந்து நம்ம அதிகம் கொடுக்கறதில்ல. ஆனால் உற்பத்தி வந்து மரங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய, ஏன்னா விவசாயத்துறை அப்படின்றது இப்போது ஒரு சில இடத்துங்களில் பழத்தோட்டங்கள் உருவாக ஆரம்பிச்சுவிட்டன. அதுலேயும் இந்த பொது இடங்கள் பல்வேறு வீடுகள் கட்டமைப்புகள்லாம் இல்லாத பகுதிகளெலாம் நிறையா இருக்கும். அது வந்து சும்மாவே தரிசு நிலங்களாக எந்த ஒரு விவசாயமோ எந்த ஒரு மரங்களும் சரியாக வளராமல் இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் மரங்களின் மூலம் உணவுப் பொருட்கள் கிடைக்கக்கூடிய மரங்களை நாம் நட வேண்டும். உதாரணமாக சொல்லணுன்னாக்கா தென்னை, பலா, மா, இது போன்ற ஒரு உதாரணம். சாத்துக்குடியோ எலுமிச்சையோ ஒரு நார்த்தங்காய் எதுவோ ஒரு உணவு தரக்கூடிய கொய்யா, இது மாதிரி பல்வேறு பழ வகைகள் அது மாதிரி தரக்கூடிய மரங்கள். அதுபோல் முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு இது மாதிரியான வகைகள் உணவுப் பொருட்களை தரக்கூடிய பொருட்களையும் நாம் மரங்களையும் நம்ம அதிக அளவு உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை உள்ளது. ஸோ உணவு தேவையிலும் இயற்கையான முறையில் நமக்கு நிறைய கிடைக்கிற மாதிரி நாம் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். அதுக்கு அடுத்து மிக முக்கியமானது மனித சக்தியை சரியாக பயன்படுத்துவது என்பது இப்போது உள்ள சிஸ்டத்தில் கரெக்டாக இல்லாததால் நம்ம எதிர்கால எர்த்விங் சிஸ்டத்தில் நம்ம சிறப்பாக பயன்படுத்த முடியும். ஸோ அதிக மக்கள் வந்து எல்லோரும் 25 வயசுலேருந்து 60 வயசு வரை வேலை செய்ய போகிறாங்கன்னா, அப்போ உலகில் உள்ள பல்வேறு மக்களும் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதிகமாக இருக்கும்போது இந்த உணவு உற்பத்திக்கு அடுத்து உடை உற்பத்தி, அந்த உடைகள் வந்து எப்படி உற்பத்தி பண்ணாலும் மிகப்பெரிய குடோனுக்கு கொண்டு வந்துட்டு அங்கேருந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் என்பது வருடத்திற்கு இத்தனை துணிகள் என்பது கணக்கில் டிஸ்ட்ரிபியூஷன் நடைபெற வேண்டும். அதே மாதிரி அதை தைப்பதற்கு எல்லாமே வந்து அவர்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எப்படி அளவு எடுத்து தைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக தைத்து அதையெல்லாம் துணிகளை டிஸ்ட்ரிபியூஷன் என்பது அரசே வந்து செய்து தர வேண்டும். அது மாதிரி உணவு உற்பத்தி கூட இப்போது நம்ம அரசே வந்து அதாவது அது ஒரு மிக பொது இடங்களில் இப்போ வீடுகளில் தனியாக உணவுகள் கட்டமைப்புகள் உணவுகள்லாம் சமைக்கிறது மாதிரி ஒரு தனியாக கட்டமைப்பை உருவாக்கி கேட்ரிங் மாதிரி தனியாக அரசு கேட்ரிங் உற்பத்தி பண்ணிவிட்டு பல்வேறு இடங்களில் வேலைகள் நடைபெறும். மக்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உணவு உற்பத்தி தந்து அவங்களுக்கு சென்றடைகிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு சுட சுட அவங்களுக்கு சுடான உணவுகள் கிடைக்கக்கூடிய தகவமைப்புகள் பண்ணிடணும். முடிஞ்ச வரையும் ஒரு சிலர் இப்போ விருப்ப உணவுகள் இருக்குன்னாக்கா அந்த விருப்ப உணவுகளை அவங்க ஆன்லைன் மூலமாக தேவையானதை முன்கூட்டியே இன்றைக்கி காலையில் இந்த உணவு, மதியம் இந்த உணவு, இரவு இந்த உணவு என்பதை
முன்கூட்டியே சிஸ்டத்தில் போட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய உணவை நம்ம சூடாக பரிமாறத்துக்கு செய்து தரத்துக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கணும். ஸோ உணவு உற்பத்தி தனி கட்டமைப்பாக இருக்கணும். உணவுப் பொருட்களுக்கான ரா மெட்டீரியல்ஸான பழங்கள், காய்கறிகள், விதைகள், இந்த மாதிரி இயற்கை உணவுகள் தனி ஒரு கட்டமைப்பாக இருக்கணும். அதுபோல் ஆடு, கோழி, மாடுகள் வளர்ப்பு அப்படி என்பது தனி கட்டமைப்புகளில் கொண்டு வர வேண்டும். ஸோ இறைச்சிக்காக அந்த இறைச்சி உணவுகளை உற்பத்தி செய்யும் கட்டமைப்பிலும் ஒரு தனி கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். ஸோ இது மாதிரி உணவு, உடை, இருப்பிடம், அதுக்கடுத்தது குடிநீர், சுகாதாரம் அப்படின்னு சொல்ல வரோம். படிப்பு, இந்த மாதிரி கல்வி இதெல்லாம் இருக்குது. இப்போது அது மாதிரி ஒவ்வொரு கட்டமைப்பும் வரும்பொழுது அடுத்த கட்டமைப்பான குடிநீர், இந்த குடிநீரும் பெரும்பாலும் மழைநீரை நிலத்தடியில் கொண்டு போய் அதிக அளவு சேர்க்கணும். அப்போது நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகமாக்கக்கூடிய வேலைகளை உலகம் முழுவதும் செய்யப்பட வேண்டும். இதில் மிக முக்கியமானது என்னவென்றால் மழை நீர் ஆறுகளின் மூலம் கடலில் சென்று அதிக அளவில் கலந்து விடுகிறது மழை பெய்யும் போது. ஸோ மழைக்காலங்களில் மழை நீரை ப்ராப்பரான வடிகால் மூலமாக கொண்டு சென்று ஒரு பெரிய குளம், ஏரி, இந்த மாதிரி ஒரு குட்டை, இந்த மாதிரி பல்வேறு கட்டமைப்புகள், அப்புறம் ஆறுகளுக்கு புதிதாக பல்வேறு ஏரிகள், பல்வேறு டேம்கள். இப்போ டேம்ன்றது மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக இருக்க போகுது. அதே மாதிரி ஏரிகள் கட்டமைப்பும் அதிக எண்ணிக்கையில் புதிதாக உருவாக்கப்பட வேண்டும். அது மாதிரி விவசாயத்துக்கு நிலத்தடி நீரை பயன்படுத்துவதற்கு பதிலாக மழை நீரை விவசாயத்துக்கு சேமித்து வைத்து விவசாயத்துக்கு முற்றிலும் மழை நீரை பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பை நாம் உலகம் முழுவதும் உருவாக்க வேண்டும். இது ஏன் செய்ய வேண்டுமென்றால் அப்போது தான் நிலத்தடி நீர் குடிநீருக்கு ஆதாரமாக ஒரு நல்ல குடிநீராக நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைய வேண்டும் என்றால் நிலத்தடி நீரை நாம் விவசாயத்துக்கோ இல்லை தொழில்துறைக்கோ பயன்படுத்தக்கூடாது. ஸோ விவசாயத்துக்கும் தொழில்துறைக்கும் மற்ற தேவைகளுக்கும் நீரை நாம் மழை நீரை தான் பெரிய நீர்த்தேக்கங்களில் நாம் சேகரித்து வைத்து அதன் மூலம் நாம் பெற்று பயனடைய வேண்டும். அதே போல் அடுத்த கட்டமைப்பு என்பது உணவு, உடை, இருப்பிடம், குடிநீர் போல் அடுத்தது சுகாதாரம் என்பது அனைத்து மக்களுக்கும் இப்போது டெக்னாலஜியில் எல்லாம் இருக்குது. ஆனால் பணம் தான் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மருத்துவம் கட்டமைப்பு தற்போது இருக்குது. ஆனால் எர்த்விங்கில் அப்படியே மாறிடும். எல்லோருக்கும் உலகத்தில் 100% மக்களுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவம் என்பது கிடைக்கும். எனவே மருத்துவத்துறைக்கு வளர்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், இதற்கான ரிசர்ச்சுக்கான அனைத்து வேலைகளும் அரசுடைமையாக்கப்பட்டால்தான் பொறுப்பாகவும் எந்த ஒரு போலி மருந்துகளோ போலி மருத்துவ ஆப்ரேஷன்களோ இல்லாமல், போலி டெஸ்ட்டுகள் அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவது இல்லாமல் நேர்மையாக நல்ல முறையில் மருத்துவம் என்பது பார்க்கப்படும். மருத்துவம் என்பது அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக மாறும். ஏனென்றால் தற்போது நாம் பார்த்துகிறோம், போலி மருந்து மாத்திரைகளும் போலியான ஆப்ரேஷன்களும் கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவையில்லாத டெஸ்ட்டுகளும் செய்து பணத்தை வைத்த பொருளாதார கட்டமைப்பில் மிகப்பெரிய பொருளாதார குற்றங்கள் அதிகமாக உலகில் நடக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு என்பது தற்போதையுள்ள மருத்துவத்துறை கட்டமைப்பு தான். உலகிலேயே அதிகமாக பொருளாதார குற்றங்கள் நடைபெறுகின்றன. எல்லாம் பணத்திற்காக தவறுதலாகவும் மோசமாகவும் மக்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. ஈவன் அவங்களெலாம் டாக்டராக இருக்கவங்களே தப்பு பண்ணுறாங்க. ஃபிசிஷியன் ஷாம்பு கொடுக்குறாங்க,
டெஸ்ட்டு பண்ணாத அந்த ஒரு மருந்து வந்து நம்ம மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னு போகிறாங்க. அவங்க என்ன மருந்து எது சஜஷன் பண்ணுறாங்களோ அந்த மருந்துகளை, புதிய மருந்துகளை மக்களிடையே சோதித்து பார்க்கவும், அதை வந்து அதிக விலை இருந்தாலும் அதை வந்து விற்பனை செய்வதற்கு கமிஷன் வாங்கி கொண்டு அதை விற்பனை செய்யக்கூடிய அவல நிலையும், தேவையில்லாத டெஸ்டிங் லேபுகளில் கொடுக்கக்கூடிய கமிஷனுக்காக தேவையில்லாத டெஸ்ட்டுகள் எடுக்க வைப்பதும், மருத்துவமனை கட்டமைப்புக்கு செலவாகின காசுக்காக பெரிய பெரிய மருத்துவமனைகளில், தனியார் மருத்துவமனைகளில் போலியாக தேவையில்லாத ஆப்ரேஷன்கள், அதாவது ஆப்ரேஷன் என்பது நெசசிட்டி இல்லை என்றாலும் அவர்களிடம் மெஷின் இருக்குது, ஆப்ரேஷன் செய்வதற்கான கட்டமைப்பு இருப்பதால் அதை பயன்படுத்துவதற்காக போலியான ஆப்ரேஷன்கள் என்பது மிகப்பெரிய அளவில் நடக்கிறது. உலகம் முழுவதும் மருத்துவத்துறை என்பது கோடிக்கணக்கான மக்கள் ஏமாற்றப்படுகின்றனர். எனவே எர்த்விங் வந்து கட்டாயம் இப்போ தேவைப்படுகிறது ஒரு சிஸ்டம் மருத்துவத்துறைக்கு. அதுதான் முற்றிலும் அரசுடைமையாக்கப்பட்ட 100% அரசுடைமையாக்கப்பட்ட கட்டமைப்பு. அதுபோல் மருத்துவத்துக்கு அப்புறம் கல்வியில் முறையில் இப்போ உலகம் முழுவதும் இவங்க வச்சிருக்க கல்வி முறை என்பது பணத்தை வைத்த பொருளாதாரத்தில் உள்ள சில பொருளாதார கட்டமைப்புக்காக கல்வி சொல்லிக் கொடுக்குறதே தவறாக இருக்குது. நிறையா விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் கட்டமைப்பில் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் வாழ்வியலுக்கு என்ன தேவையோ, வாழ்க்கை முறைக்கு என்ன தேவையோ, உலக மக்களுடைய டெக்னாலஜிக்கு என்ன தேவையோ அந்த கல்வி முறையை படிக்கும் போதே அவர்களுக்கு இளம் வயதிலிருந்தே அதற்கான வாழ்க்கை முறை சார்ந்த கல்விகளை முக்கியத்துவம் கொடுத்தும், அதற்கான அறிவியல் தகவல்களை சிறந்த முறையில் சேகரித்து அந்த எஜுகேஷன் அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்படும். அது மாதிரி மாணவர்கள் அவர்கள் விரும்பும் கல்வி எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த துறையில் கல்வியோ இல்லை, இலக்கியமோ இல்லை, இசைத்துறையோ இல்லை, இது மாதிரி பல்வேறு துறைகள் உள்ளன. எந்த விதமான துறையில் அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ அதை நோக்கி செல்லக்கூட வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி தரப்பட வேண்டும். அது மாதிரி வேலை அப்படின்னு வரும்போது 25 வயதுலேருந்து 60 வயது வேலை வரும்போது இப்போது அரசு வந்து அவங்களுக்கு வேலை உருவாக்கி தரும். அதில் சப்போஸ் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில் வேலை செய்யணுன்னாக்கா அவர்களுக்கு வருடத்திற்கு 5 மாதம் அந்த குறிப்பிட்ட துறையில் வேலை செய்வதற்கான அனுமதி வழங்க வேண்டும். அதாவது 12 மாதத்தில் 11 மாதம்தான் வேலை, ஒரு மாதம் லீவுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுபோல் அந்த 11 மாதத்துலேயும் அவங்க விருப்பப்படுற துறையில் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு 5 மாதங்கள் வந்து அனுமதி அளிக்கப்பட வேண்டும் வருஷம் முழுவதும். மீதி 6 மாதம் அரசு சொல்லக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும். இப்படி தான் இருக்க வேண்டும். இப்போது ஒரு குறிப்பிட்ட துறையில் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருந்தாங்கன்னா, அவங்க விருப்பப்படுறாங்கன்னா அந்த துறையிலே நான் வேலை செய்கிறேன்னாக்கா அவங்க அந்த துறையிலே கூட வேலை செய்வதற்கான கட்டமைப்பும் உருவாக்கப்பட வேண்டும். சில நேரங்களில் வேறு துறைகளுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னும்போது இந்த துறையில் உள்ள மனிதர்களே மற்ற துறைகளுக்கு அந்த எந்த துறையில் வேலைக்கு தேவைப்படுதோ அந்த துறைக்கு மாற்றுவதற்கு ஒரு சில மாதங்கள் அவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமோ இல்லை 5 மாதங்களோ அவர்கள் அந்த துறையிலும் வேலை செய்வதற்கு, அதாவது மல்டி ஸ்கில்டு பர்சனாக இந்த உலகில் அனைத்து மக்களும் வாழ்வார்கள். அப்படி தான் கட்டமைப்பு எந்த வேலையை வேணாலும் செய்யக்கூடியவர்கள். அதனால தான் வந்து வயதின் அடிப்படையில் அவர்கள் வேலை செய்வதற்கு, அதாவது கடினமான வேலையிலிருந்து அவங்க வயசு அதிகரிக்க கடின வேலைகள் குறைந்த ஒரு கட்டமைப்பாக நாம் உருவாக்கப்பட வேண்டும். இப்போது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் நம்ம உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி, அப்புறம் வேலைகள் எப்படி செய்கிறது அப்படின்ற கட்டமைப்பு, அப்புறம் டெக்னாலஜி இந்த மாதிரி பேசிட்டு வரும்போது சயின்ஸில் முக்கியமானதாக வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம அதாவது விண்வெளி பயணம்.
இப்போது இந்த விண்வெளி பயண கட்டமைப்புக்காக வந்து நம்ம மனித சக்தியை பயன்படுத்துறதே இல்லை. உலகம் முழுவதும் உள்ள தற்போதைய பணத்தை வைத்த பொருளாதார கட்டமைப்பில் மனித சக்திகளிலிருந்து இந்த துறைக்கு 1% கூட இல்லை, 0.5% கூட சொல்ல, ரொம்ப நெக்லிஜிபிள் குவான்டிட்டியான பீப்புளை தான் இந்த விண்வெளி பயணத்துக்காக அதுக்கான திட்டங்களில் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போது மிக அதிக அளவான மக்களை நம்ம பயன்படுத்தும் போது, அரசு துறையாக மாற்றி உலகம் முழுவதும் பயன்படுத்தும் போது அதிக எண்ணிக்கையிலான மக்களை நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன துறைகளில் பயன்படுத்துவது போக, இன்னும் ஒரு சில துறைகளில் பயன்படுத்துவது போக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து விண்வெளி பயணத்துக்கான துறையில் நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த விண்வெளி பயணம் என்பது மனிதர்கள் நேரடியாக செல்வதோ அல்லது வேறு உபகரணங்களையோ சில பல்வேறு விஷயங்களோ இந்த விண்வெளிக்கு அனுப்பி அதை கண்டுபிடிப்பதற்கான விண்வெளி ஆராய்ச்சிக்கான மக்கள் சக்தியை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு எப்போ உருவாகும்னா இந்த எர்த்விங் சிஸ்டத்தில் தான் உருவாக முடியும், வாய்ப்பும் அதிகமாகும். ஸோ எனவே வந்து உலக மக்கள் அனைவரையும் இந்த எர்த்விங் சிஸ்டத்துக்குள்ளார நம்ம கொண்டு வரணும். அப்புறம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னாக்கா உலக மக்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டு. இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட் என்பது வந்து நம்ம பொது டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது, அதை உருவாக்கப்பட வேண்டும் உலகம் முழுவதும். இப்போது சிறு வீடுகள்லேருந்து சிறிய பகுதிகளுக்கு, சிறிய டவுன் உள்ளக்குள்ளே சுற்றுறதுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா அவங்க இந்த எலக்ட்ரிக் கார்களையோ எலக்ட்ரிக் டூ வீலர்களையோ பயன்படுத்தி அந்த பகுதிக்கு வர வேண்டும். இப்போது மெயின் பஸ் ஸ்டாப்போ வர வரையும் அவர்கள் அந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதை அந்த இந்த வாகனங்களை மெயின் வந்து 2 சக்கர வாகனங்களுக்கு பதிலாக இது கூட கார்களை கூட அதிக அளவில் பயன்படுத்தலாம். இல்லை ஷேர் ஆட்டோக்கள் மாதிரியான அதிக மக்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய வாகனங்களை பயன்படுத்தலாம். இது தவிர்த்து இப்போது நீண்ட தூரம் இப்போ செல்ல போகிறாங்கனாக்கா கண்டிப்பாக பேருந்துகளை பயன்படுத்துவது தான் சரியான முறை. பேருந்துகளோ இல்லை வேன் மாதிரியான கட்டமைப்பு, இதுதான் வந்து நீண்ட தூரத்திற்கான, அதாவது ஒரு நீண்ட தூரம் என்பது மினிமம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆர் 20 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் வச்சுக்கிட்டு நீண்ட தூரத்துக்கு வந்து பஸ் போக்குவரத்துக்கு, வேன் போக்குவரத்துக்கு தான் பயன்படுத்த வேண்டும். இந்த கார்களையோ 2 சக்கர வாகனங்களையோ நீண்ட தூரத்துக்கு பயன்படுத்த கூடாது. இப்போ யார் வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம ஒரு காரை எடுத்து சென்று அந்த இடத்துல பொது இடத்துல நிறுத்தலாம். எந்த ஒரு தனிநபர் மேலே எந்த ஒரு வாகனமும் இல்லாத எல்லாமே பொது போக்குவரத்தாக தான் இருக்கும். அந்த போக்குவரத்துக்கான அந்த வேலை செய்வதற்கான கட்டமைப்பையும் அருமையாக உருவாக்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னாக்கா இதனால் வந்து அது மாதிரி வந்து ஃப்யூச்சரில் வந்து இப்போ ட்ரெயின் அந்த வேகமாக செல்வதற்கான வாய்ப்புகள், அப்புறம் விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து மாதிரியான வேறு சில போக்குவரத்து என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதற்கான கண்டுபிடிப்புகளும், ஃபியூவல் டெக்னாலஜிக்கு பதிலாக என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லான கண்டுபிடிப்புகளும், பேட்டரியை சேமிப்பது, ரன்னிங்கில் பேட்டரியை வந்து ஸ்விட்ச் பண்ணி வேறு பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் என்னவோ, அதாவது டியூரிங் ரன்னிங் டைமில் ஏதாவது சார்ஜிங் ஆப்ஷன், அதாவது வந்து டியூவல் பேட்ரி மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிள்லேயும் இருக்கணும். அது பேருந்தாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் இல்லை வேறு அனைத்து வாகனங்களுக்கும் டியூவல் பேட்ரி டெக்னாலஜி மாதிரி இருக்கணும். அதில் ஒரு பேட்ரி வந்து ஒரு பேட்டரியில் இயங்கி கொண்டிருக்கும் போதே பேரலாக வந்து இன்னொரு பேட்ரி வந்து ஆட்டோவாக வந்து ரீசார்ஜ் ஆகிற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை நம்ம உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கிட்டோனாக்கா நம்ம சார்ஜிங் என்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துடலாம். ஸோ அது மாதிரி ஃப்யூச்சரில் வரும்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி வேறு புதிய டெக்னாலஜியில் வெஹிக்கிள்ஸ் போக்குவரத்து உருவாக்குறதுன்றது நோக்கி நம்ம செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நம்ம அதிக மக்களை பயன்படுத்தலாம். அடுத்து
நம்ம உலக மக்கள் வந்து ட்ராவல்ஸ் வந்து நம்ம சுற்றுலாவுக்கும் வந்து சுற்றுலாத்துறை என்பது உலக மக்களுக்கு இப்போ நம்ம 11 மாதம் வேலை, 1 மாதம் விடுமுறைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த விடுமுறை வந்து அவங்க உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு அனைவரும் செல்வதற்கான ஒரு கட்டமைப்பு வேணுமென்னா அப்போது அது நம்ம விடுமுறைகளை வந்து ஒரே மாதத்தில் எல்லோரும் எடுத்துக்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்கள் ஒரு குறிப்பிட்ட மாதத்துலேருந்து பிரிச்சுக்கணும். இப்போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஜனவரி மாதத்தில் லீவ் எடுத்துக்குவாங்க இந்த வருஷம் அப்படின்னா, அடுத்த வருஷம் அவங்களுக்கு பிப்ரவரியில் லீவ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த வருஷம் மார்ச்சில் லீவ் கொடுக்கணும். அப்படி இந்த மாதிரி சைக்கிள் வந்து மாறும். ஸோ அதே மாதிரி சிமிலராக ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு மாதத்தில் எடுக்கிறாங்கன்னா, ஆனால் அப்போ எல்லா மாதத்துலேயும் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரே மாதத்தில் எல்லோரும் லீவ் எடுக்கிறதுன்றது சரியில்லை. அப்படி ஷஃபில் ஆகும்போது உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் எப்பயுமே வேலையில் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து எப்பயுமே சுற்றுலாத்துறையில் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த சுற்றுலாத்துறைக்கான கட்டமைப்பில் ரொம்ப அதிக அளவுக்கு நம்ம வெஹிக்கிள் என்பது தேவை இருக்காது. அது மாதிரி சுற்றுலாவில் போகிறாங்கன்னா தங்கறதுக்கான இதெல்லாம் ஒரே மாதத்தில் மொத்தமாக போனாங்கன்னா தங்க முடியாது. ஸோ அதனால் ஷஃபில் ஆகி போகும்போது உலகத்தில் கம்ஃபர்ட்டாக இருக்கும். சுற்றுலாவுக்காக பொதுவாக காமன் ஹோட்டல்ஸ் கட்டணும். அரசு பகுதி மாதிரி வீடுகள் மாதிரி ஹோட்டல்ஸ் மாதிரி அவங்க போயிட்டு தங்கறதுக்கான கட்டமைப்பு, அவங்க சுற்றி பார்க்குவதற்கான வாகனங்கள் தனி கட்டமைப்பு, சுற்றுலா வாகனங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டுனாக்கா அது மாதிரி ஃப்ளைட்ஸு வந்து சுற்றுலாத்துறைக்குன்னு தனியாக ஃப்ளைட்ஸு இந்த சுற்றுலா ஃப்ளைட்ஸுக்கு தேவையான எந்த பகுதியில் சிறு சிறு விமானங்கள் கூட உருவாக்கி சுற்றுலா பகுதிக்கு நியர்பை வந்து புதுசாக சின்னதாக ஏர்போர்ட் உருவாக்கி அந்த பகுதியில் இறங்கி அங்கேருந்து வாகனங்கள் மூலம் செல்வதற்கான கட்டமைப்புகள் இப்படி எல்லாமே உருவாக்கி வைத்து விடலாம். இப்போது இந்த சுற்றுலா வந்து அவங்க அந்த விடுமுறை காலங்களில் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போனா கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து இந்த கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இந்த மாதத்தில் பதிலாக இந்த மாதத்தில் வந்து விடுமுறை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கூட கொடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஃபேமிலி சர்க்கிளோட வெளில போகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த கட்டமைப்பு உருவாக்கும் எர்த்விங் கட்டமைப்பு. இது வந்து என்னென்னா உலகம் உள்ள அனைத்து மக்களுக்குமான ஒரு சமமான வாழ்க்கை முறை இந்த உலகத்தில் இருக்கும். எல்லோரும் இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாதிரியும் ஒற்றுமை உணர்வுடனான எந்த ஒரு பகையும், எந்த ஒரு சண்டையும், எந்த ஒரு போர்களும், எந்த ஒரு உயிரிழப்புகளும் இல்லாத ஒரு கட்டமைப்பாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுவது தான் அந்த எர்த்விங் நோக்கம். அந்த எர்த்விங் கட்டமைப்பு என்பது இனி ஃப்யூச்சரில் அனைத்து மக்களுக்குமான ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பாக அமையும். இது மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா இந்த கலைத்துறை, மியூசிக்கு, இன்னும் தேவையான இதர துறைகள் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுட்டு அந்த துறைகள்லேயும் மக்களை விருப்பப்படுறவங்கள அதில் ட்ரெயின் பண்ணி அந்த துறையிலையும் நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு அமைப்பையும் உருவாக்கி தர வேண்டும். அப்புறம் விளையாட்டு என்பது அந்த குறிப்பிட்ட அதாவது விளையாட்டுக்கும் உடற்பயிற்சிக்கும் தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த உடற்பயிற்சி என்பது அந்த விடுமுறை காலங்களில் அதிகளவு மக்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரப்பட வேண்டும். இப்போ அந்த 11 மாதங்கள் வேலை, 1 மாதம் விடுமுறை நடுவில் இப்போது வாரத்திற்கு கட்டாயம் 2 நாட்கள் விடுமுறை. ஸோ 5 நாட்கள் தான் மனிதர்கள் வாரத்துக்கு வேலை செய்வாங்க. அது இல்லாமல் மாதத்துக்கு 11 மாதத்துக்கு அப்புறம் 1 மாதம் விடுமுறை. ஸோ இந்த கட்டமைப்பு இருக்கும்போது மக்கள் வந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான கட்டமைப்பாக இருக்கும்போது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே தான் எர்த்விங் என்ற சிஸ்டம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தோன்னாக்கா
சில நம்ம கட்டமைப்புகள்லாம் பண்ணும்போது யங் ஏஜ்லேயே வந்து இப்போ நீச்சல் அப்படின்னாக்கா, ஸ்விம்மிங் அப்படின்னாக்கா அனைத்து மக்களுக்கும் சரியான நேரத்தில் அது கற்றுத்தரப்பட வேண்டும். அது மாதிரி ஸ்விம்மிங்க்கு அடுத்தபடி சிறுவர்களுக்கு படிக்கும்போது என்னெல்லாம் கற்றுத்தரணுமோ அதை சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் அதெல்லாம் வந்து அந்த கட்டமைப்பும் இயற்கையாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை உருவாக்கிடணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா வயசானவங்களாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ராஜாக்கள் ராணிகள் மாதிரி அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழணும்னு விருப்பப்படுறாங்களோ அப்படி இந்த உலகத்தில் வாழலாம். அப்படி ஒரு கட்டமைப்பு தான் அவங்களுக்கு உருவாக்கி தரப்பட வேண்டும். அப்புறம் அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்வதற்கான வயதான நபர்களுக்கான பணிவிடை செய்வதற்கான நபர்களையும் நம்ம கட்டமைப்பில் உருவாக்கி தரணும். அது மாதிரி உணவு என்பது பிரச்சனையே இருக்காத அளவுக்கு உணவு தானியங்கள் நம்ம தேவையான அளவுக்கு உற்பத்தி செய்து அதை பாதுகாத்து வைக்கிறதுக்கு நீண்ட காலம் பாதிப்புகளிலிருந்து காக்கக்கூடிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அது மாதிரி பழங்களை, காய்கறிகளை உற்பத்தி செய்து அதை கெட்டு போகாமல் பாதுகாக்க எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் பாதுகாக்க முடியக்கூடிய வேலைகள், அதை கெட்டு போகாமல் மக்களுக்கு உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்யணும். அப்போ நிறையா மக்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி சரியான உணவுகளை மக்களுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் பற்றாக்குறைகள் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் நம்ம உருவாக்கணுன்னாக்கா அது எர்த்விங் சிஸ்டத்தால் மட்டும்தான் முடியும். அதுதான் பெஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா இப்படி உருவாக்கிட்டு வரும்போது நம்ம இது சொல்லியிருந்தோம், டெக்னாலஜி வந்து பார்த்தோன்னா நம்ம ஏஜ்டு பர்சனுக்கு ப்ரியாரிட்டி சொல்கிறோம். முடிந்த அளவுக்கு அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு டெக்னாலஜி கிடைச்சதுனாக்கா அதுக்கு அப்கிரேடேஷன் பண்ணாக்கா அந்த அப்கிரேடேஷன் சிஸ்டம் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அது மாதிரி பழைய சிஸ்டத்தை வந்து ஸ்க்ராப் பண்ணி அதை வந்து திரும்ப ரீசைக்கிளிங்கில் அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்துக்க முடியும்னா அதை எடுத்துக்கிட்டு அதை பண்ணணும். அதாவது ரீசைக்கிள் ரீயூஸ்க்கான ப்ராபபிலிட்டி என்னவோ அதையும் நம்ம பண்ண முடிஞ்சாக்கா அதையும் நம்ம பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா அந்த விண்வெளி டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அதில் இப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபியூவல் டெக்னாலஜி வேறு ஏதாவது நியூ டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான இன்வென்ஷனை அதுக்கான வேலைகளில் மக்களை அதிக அளவில் நம்ம பயன்படுத்தும் போது அது விரைவாக கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அமையும். ஸோ அதிக அளவில் மக்களை அதில் பயன்படுத்துவது என்பது இப்போது மிகவும் முக்கியமானதாக உள்ளது. அது மாதிரி காலநிலை மாற்றங்கள், டெம்பரேச்சர், இது உலக வெப்பமயமாதல், புவி வெப்பம், இதெல்லாம் கட்டுப்படுத்தணுன்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம எர்த்விங் சிஸ்டத்துக்குள்ளே தான் போகணும். ஏன்னா இப்போ இருக்க பணத்தை வைத்த பொருளாதார கட்டமைப்பில் உலகத்தில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து மனித சக்தியில் பயன்படுத்துவதற்கான வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் வாய்ப்புகள் மிகவும் நிறையா குறையாக இருக்குது. அது மாதிரி மரங்கள், காடுகள்லாம் தீப்பிடிக்கிறது, வனப்பகுதிகளை பாதுகாக்கணுன்னாக்கா அந்தந்த பகுதியில் தேவையில்லாத காய்ந்து போன சருகுகளை ஒன்று சேர்த்து அது தீப்பிடிக்காமல் பார்க்குறதுக்கான காடுகளில் தீப்பிடிக்காத கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு வேலைகளையும் மனிதர்கள் செய்வார்கள். அப்படி இருக்கும்போது காடுகளை தீப்பரவாமல் பாதுகாக்கணும்னா அந்த காய்ந்த சருகுகளை இது பண்ணுறதெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து அதை மக்கக்கூடிய குப்பைகளாக மாற்றும் வேலைகளை அப்படி செய்து தீப்பிடிக்காத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய வேலைகள். என்னென்ன மரங்கள் வைக்கணும், இப்போ வந்து பார்த்தோன்னா சில வகையான மரங்கள் நீண்ட காலத்திற்கு இந்த உலகில் வாழக்கூடிய மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக ஆண்டுகள் வாழக்கூடிய மரங்களில் காடுகளில் வந்து அதிகமாக வளர்க்கணும். அது மாதிரி காடுகளில் ஒரு சில பறவைகள், மற்ற உயிரினங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவைகளுக்கான வீடுகள், அவைகள் வசிப்பதற்கான கட்டமைப்புகள், உதாரணமாக